ஏங்க எத்தனை தடவை தான் இந்த கிழிஞ்ச வெட்டியே தைச்சுக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்குதான் நம்ம பையனுக்கு பண்டிகை முன்பணம் கிடைக்க போதே, அதுலதான் உங்களுக்கு புது வேட்டையும் துண்டு வாங்கிட்டு வர போறான்ல. ஒரு வேளை அவனால வாங்கிட்டு வர முடியலன்னு வச்சுக்கேன், இதையே இந்த வருஷமும் தச்சு கட்டிக்கலாம்ல. உங்களுக்கு ஏங்க இந்த சந்தேகம்? வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகைக்கு உங்களுக்கு ஒரு வேட்டியும் துண்டு எடுத்து கொடுக்கறான். அதை வச்சே வருஷம் பூரா கட்டிக்கிறீங்க. அதை கூட உங்களுக்கு எடுக்காம வருவான்? இதோ அவனே வந்துட்டானே. உன்னை பத்தி தான்ப்பா பேசிட்டு இருந்தோம். அப்பாக்கு இந்த வருஷம் என்னப்பா வேட்டி எடுத்திருக்க? 4 முழமா 8 முழமா? எடுக்கல. ஓஹோ, இனிமேதான் வாங்க போறியா? அப்போ இது என்ன பையே? இனிமேலும் வாங்க முடியாது. இது எனக்கு பேண்ட் ஷர்ட். என்னடா சொல்ற? வாங்க முடியாதா? என்னது வந்ததும் வராதுமா அவனை ஏன் தொந்தரவு பண்ற? அவனே ஃபேக்டரியில இருந்து களைச்சு போய் வந்திருக்க. நீங்க சும்மா இருங்க. ஏன்டா வாங்க முடியாது? பேண்ட் நல்லா இருந்ததுன்னு 2 ஷர்ட் எடுத்துட்டேன். கையில பணம் இல்ல. அப்போ இந்த வருஷம் அவருக்கு வேட்டி துண்டு கிடையாதா? நான் கிடையாது நான் சொன்னேன். கொடுத்த பண்டிகை பணத்துல என்னால இதான் வாங்க முடிஞ்சது. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? டேய், நீ வருஷத்துக்கு ஒரு தடவை அவருக்கு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கற. அவரும் அதை தைச்சு தைச்சு கட்டிக்கிறாரு. அத கூட எடுத்து கொடுக்கலன்னா எப்படிற? ஏமா நான் என்ன வேணும் நான் வாங்காம வந்தேன்? பேண்ட் எடுக்க போன இடத்துல நல்லா இருக்குதுன்னு 2 செட் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு போய் என்னமா கொலை குத்தம் பண்ண மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அப்பாக்கு எடுத்து கொடுக்கலங்கிற வருத்தம் உனக்கு கொஞ்சமாவது இருக்காடா? எனக்கு அதெல்லாம் இருக்கணும்னு நீயே எதிர்பார்க்கற? காசு இருந்தா எடுத்துருக்க மாட்டேனா? உனக்கு 2 பேண்ட் எடுக்க இருந்த காசு அவருக்கு ஒரு வேட்டி துண்டு எடுக்க முடியலையாடா? ச்சே, உன்னோட பெரிய தொந்தரவா போயிடுச்சு. வயசானவர் வீட்டுல கிடக்கிறவர் தானே. ஒரு வருஷம் புது வேட்டி கட்டலன்னா என்ன கேடு? ஏய், நீ அவருக்கு புது துணி எடுத்து கொடுக்காட்டியும் பரவாயில்லடா. அவர் புதுசு கட்டலன்னா என்ன கேடுன்னு மட்டும் கேட்காதடா. என்ன நம்ம பையன் 4 பேருக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக உழைச்சு கொட்டுறதுல எனக்குன்னு நான் என்ன நல்லது கெடுதல் பண்ணிக்க முடியுது? இன்னைக்கு உன் சம்பளத்தை நம்பி இருக்கோங்கிறதுக்காக எங்களை மட்டமா நினைக்காதடா. நாங்களும் உனக்காக பெரிய பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு தான் இப்போ உன்னை ஆண்டி நிக்கிறோம். பெருசா என்ன தியாகத்தை பண்ணி கிழிச்சிங்க? டேய், பெத்தவங்க பண்ண தியாகத்தெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்க. இன்னைக்கு இவருக்கு ஒரு வேட்டி துண்டு வாங்கி கொடுக்க உனக்கு மனசு வரலையே. உனக்கு 8 வயசு இருக்கும் போது உன் பிறந்த நாளைக்கு உனக்கு புது துணி வாங்க இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஏம்மா, நாளைக்கு நம்ம பையனுக்கு பிறந்த நாள் இல்ல? ஆமாங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவன் பிறந்த நாளைக்கு ஒரு புது துணி எடுக்க முடியலைங்கிறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இப்படி மனசு சங்கடப்படுவீங்கன்னு தான் நானும் யார்கிட்டயோ கடன் கேட்டு பார்த்தேன். ஆனா கிடைக்கலைங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவனுக்கு ஒரு புது சட்டை எடுத்து கொடுத்து அவன் கண்ணுக்கழகா நமக்கு முன்னாடி நிக்கிறத பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கல. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுங்கங்க, பணம் எப்ப கிடைக்குதோ அப்ப புதுசா எடுத்து கொடுத்துக்கலாம். இல்ல கமலா, நம்ம அப்பா நமக்கு புது சட்டை எடுத்து கொடுப்பாருன்னு அவன் சோடி பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் அவன் சொல்லி வச்சிருப்பான்ல, அந்த நம்பிக்கையை எப்படி கெடுக்கிறது? அதை நினைச்சாதான். கமலா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இன்னைக்கு ராத்திரியும் ஓவர் டைம் கிடைக்குதான்னு கேட்டு பாக்குறேனே. அப்படி கிடைச்சதுன்னா பையனுக்கு புது சட்டை எடுத்துடலாம் பாரு. என்னங்க நீங்க அரிசி கடனை கொடுக்கறதுக்காக 3 ராத்திரியா கண்ணு முழிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரியா கண்ணு முழிச்சிங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? அட நீ வேற, நைட் டியூட்டி ஓவர் டைம் பார்த்தா கை மேல காசு கொடுக்குறாங்களே, அதுவே பெரிய விஷயம். கண்ணு முழிக்க கஷ்டப்பட்டா பையனுக்கு புது சட்டை எடுக்க முடியுமா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, எப்படியோ உங்க பையனுக்கு சட்டை எடுக்கலன்னா அதை ஏன் நினைச்சுக்கிட்டு நீங்க ராத்திரி பூரா தூங்க போறதில்ல. அதுக்கு பதிலா நீங்க நைட் டியூட்டியே பாத்திரலாம். சரி கமலா, நான் போயிட்டு நைட் டியூட்டி கிடைச்சா பார்த்துட்டு பையனுக்கு சட்டையோட வரேன். சரிங்க. ஏன்பா, எனக்கு காலையில் 5:30 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிருமா? ஏன் கேட்குற? அதுக்கு இல்லைப்பா, 6 மணிக்கு ஏதாவது ஜவுளி கடை திறந்து இருந்துச்சுன்னா 5:30 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு கையோட காசு வாங்கிட்டு போய் பையனுக்கு ஒரு சட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் பாரு. அதுக்காக தான் கேட்டேன். நீ உன் பையனுக்கு புது துணி எடுக்கணுங்கிறதுக்காக எவனுக்கு விடிய காலம் 6 மணிக்கு கடையை திறந்து வச்சிருக்க போறான். சரி வா,
கேண்டீன்ல போய் சாப்பிட்டு வந்து வேலையை பார்ப்போம். இல்லப்பா, எனக்கு பசிக்கல, நீ போ. ஏன்பா எப்படியும் விடிய விடிய வேலை பார்க்க போறோம், வயிற்றுக்கு ஏதாவது போட்டா தானே தெம்பா வேலை பார்க்க முடியும். எதுக்காக இப்படி காசை மிச்சம் பிடிக்கிற? இல்லப்பா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. என் பையனுக்கு சட்டை எடுக்கும்போது காசு குறைஞ்சதுன்னா தேவைப்படும் பாரு, அதனாலதான். என்ன பையனுக்காக ஒருவேளை பட்டினி கிடந்தா குறைஞ்சா போயிட போறோம். நீ தான் பையன் பையன் உயிரை விடுற. அவன் காலத்துல என்ன செய்ய போறானோ போ. அவன் செய்யறானோ இல்லையோப்பா, நாம நம்ம கடமையை செஞ்சிருவோமே. சரி, எனக்கு பசி தாங்காது, நான் கேண்டீன்ல போய் சாப்பிட்டு வரேன். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்படி யாரு இவரை தொடர்ந்து கண்ணு முடிக்க சொன்னது? அது இல்லப்பா, அவன் பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாளா, புது துணி எடுக்கிறதுக்காக சாப்பிடாத கூட கண்ணு முடிச்சு வேலை பார்த்துருக்கான். அதான் இப்படி ஆயிடுச்சு. என்னப்பா பிள்ளைங்களுக்கா இப்படியா பண்ணுவாங்க? வா, மேனேஜர் சொல்லிட்டு டாக்டர் பண்ணிட்டாங்க. அக்கா அக்கா, என்னப்பா? முத்தண்ண மிஷின்ல கைவிட்டா இருக்கா? ஐயோ கடவுளே, நான் இப்ப என்னப்பா பண்ணுவேன்? இருப்பா வர. இல்லக்கா, டாக்டர் கட்டு போட்டுக்காரு, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. உங்களை வீணா ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டாம், காலையில வந்துடுறேன்னு முத்தானம் தான் சொல்லிட்டு வர சொன்னுச்சு. நான் வரேன்க்கா. ஐயோ, எங்களுக்கு மட்டும் ஏப்பா இப்படி எல்லாம் சோதனை வருது? கடவுளே, நீதாப்பா காப்பாத்தணும். என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒண்ணு இல்ல, பதட்டப்படாத. நீ போய் போர்வை எடுத்து அந்த பெஞ்சில போடு, காத்தாட உட்காரலாம். என்னங்க? போ, சொல்றேன்ல, போ. பார்த்து வாப்பா.
ஜாக்கிரதை. நீ 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பா. நான் மேனேஜர்கிட்ட சொல்லிக்கிறேன். சரி. பாத்துங்கப்பா, நான் வரேன். என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, லேசான காயம்தான். லேசான காயம்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய கட்டால போட்டிருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, 3 ராத்திரியா கண்ணு முழிச்சு டியூட்டி பார்த்தேன்ல, அதான் விடிய காலையில் டியூட்டி பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணை சந்துட்டேன். அதனால மிஷினில் கையை விட்டுட்டேன், கட்டை விரல் துண்டாயிடுச்சு. என்னங்க இது? நம்ம புள்ள பிறந்த நாளைக்கு சட்டை வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விரலையே எழுந்துட்டு வந்து நிக்கிறீங்களே. இது பாரு, கட்டை விரலை எழுந்தது என்னமோ உண்மைதான். ஆனா இங்க பாரு, நான் பையனுக்கு புது சட்டையோட வந்திருக்கேன். இந்த சட்டையை அவன் போட்டுக்கிட்டு 4 பேருக்கு முன்னாடி கண்ணுக்கழகா நிக்கிறத, நடக்கிறத பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்துக்காக என் ஒரு விரலை மட்டுமில்ல, எல்லா விரலையும் கூட இழக்க நான் தயாரா இருக்கேன். போய் பையனுக்கு இந்த சட்டையை போட்டு அழைச்சிட்டு வா. போ. இப்ப சொல்லுடா, உன்னோட பிறந்த நாளுக்கு புது துணி வாங்கணுங்கிறதுக்காக தன்னோட ஒரு விரலை இழந்துட்டு வந்து நின்னாரு. உனக்காக ஒரு விரல் மட்டும் இல்ல, எல்லா விரலையும் இழக்க தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. அவரை பார்த்தா புது துணி கட்டலைன்னா என்ன கேடுன்னு கேக்குற? ராஜா, நீ கஷ்டப்படணுங்கிறது எங்க நோக்கம் இல்லப்பா. அங்க உனக்கு பாரமா இருக்கிறதுனால நீ ஒரு நல்லது கெட்டது செஞ்சிக்க முடியலன்னு நினைச்சு நாங்க தான்ப்பா வேதனைப்படுறோம். எந்த தகப்பனும் தன்னோட பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான்ப்பா நினைப்பாங்க. நாங்க மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருக்குப்பா. எனக்காக நீங்க பட்ட கஷ்டத்தை இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, நீ எங்களை பாரமா நினைக்காம இருந்தாலே போதும்பா. வேற ஒண்ணு நீ எங்களுக்கு செய்ய வேண்டாம்ப்பா. அப்பா, என்ன மாதிரி எவ்வளவோ இளைஞர்கள் தான் பெற்றோருக்காக தான் கஷ்டங்களையும் தியாகங்களையும் சுமக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு கஷ்டங்களையும் தியாகங்களையும் பெத்தவங்க தான் பிள்ளைங்களுக்காக சுமக்கிறாங்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ராஜா, நீ இதை தெரிஞ்சுக்கிட்டதே எங்களுக்கு போதும்பா. எங்க வயித்துல பால வாத்த அப்பா.